அம்மா வணக்கங்க. உங்கள் பேருங்க? உங்கள் பேர்? கமலம்மா. என்ன வேலை செய்கிறீங்க? சாமி ஏதோ கொஞ்சம் சந்தைக்கு ஒரு சந்தைக்கு போகணுங்க. அப்புறம் மிச்சம் போது ஏதோ இந்த காடு கரைகள்லாம் கொஞ்சம் கீரை போச்சு வந்து விற்பேன். ஓ அப்படிங்களா? எத்தனை வருஷமா இது பண்ணுறீங்க? இது நம்ம வருஷமாக பண்ணிட்டு இருக்கணுங்க. ஒரு 20 வருஷம் இருக்குமா? 20 வருஷம் 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சொகுசாட்டே இருந்தோம். ஓ அப்படிங்களா? சரி சரி. எவ்வளோ வயசாயிடுச்சிங்க உங்களுக்கு? வயசு 80 ஆச்சு சாமி. 80 ஆச்சு. என்ன படிச்சிருக்கிறீங்க? ஒன்றாவது தான் படிச்சிருக்கிற. வாத்தியார் இல்லை. அப்போ வாத்தியார் இல்லைங்களா? படிக்க வைக்கிற போது வாத்தியார் இல்லைங்கோ. சரி சரிங்க. அப்புறம் எந்த ஊருங்க இப்போ இருக்கிறது? வீரவண்டிங்கோ. பிறந்தது? பிறந்ததே வீரவண்டியில. இப்போ இந்த கீரை விற்கிறீங்க இல்லையா? மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்க? ஏதோ அது கீரை கிடைச்சாப்புல விற்கி ஒரு 2000-3000 கிடைக்குமா? மாசம் நிக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு 200 250 150 கீரை பொறுத்த அளவுக்கு விற்கிங்க ஒரு நாளைக்கு சொல்றீங்க. சரி. அப்புறம் இது ஏதாவது இது பேங்க்ல போடுவீங்களா? சேமிச்சு வைப்பீங்களா? எல்லாம் ஒன்றும் போடுறது இல்லைங்க. வர்றது கரெக்டா போகுதா? மிச்சம் வைக்க முடியறது இல்லையா? அது வாங்க இது வாங்க. வீட்டுல யார் இருக்காங்க? வீட்டுல வந்து சின்னவன் என்ற கூட இருக்கிறானுங்கோ. பெரியவன் வேலைக்கா இருக்கிறான். ஐயா போயிட்டாருங்களா? ஐயா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஐயா வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருந்தாங்க. சரி சரி. இப்ப இந்த கீரை விற்கிறீங்க இல்லீங்களா? சமையல் எல்லாம் யார் செய்வாங்க வீட்டுல? அவ சின்ன வீட்டுல சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்களே கொடுக்குறாங்க. இப்ப சின்ன வயசு இருக்கும்போது அவனை கொடுத்துட்டாருங்களா? நீங்க சமையல் செய்யறது இல்லையா? பரவாயில்ல. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இது சாப்பாடு என்ன சாப்பாடு? எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கணுங்க. அப்படிங்களா? சரி. இப்போ இது வந்து நீங்க ஏன் பண்றீங்க இந்த வேலை? கட்டாயமா பண்ணணுமா இல்ல எதுக்காக பண்றீங்க? அப்படி எல்லாம் இப்ப கேட்க கூடாது பசங்களை. நம்மளாகும் நம்ம சக்தி கொடுத்த மட்டும் பாடுபட்டு நம்ம செலவுக்கு நாம பண்ணணும்னு ஐடியா. சரிங்க. இப்போ சின்ன வயசுல நீங்க விவசாய வேலை பண்ணிட்டு இருந்தீங்களா? காடு கடை தோட்டம் பண்ண இருந்ததோ. அப்புறம் வேற ஏதாவது படிச்சு வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கவில்லை? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்பவும் இதே விவசாயத்திலே இருக்கலாம். எங்களுக்கு பூமி தோட்டம் நிறைய இருந்தது. சரிங்க. எல்லாம் வெள்ளம் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அவ்வளவு. இப்போ வயசு எவ்வளவு சொன்னீங்க? 80. கல்யாணம் ஆனப்ப என்ன வயசுங்க? 13. 13லயே கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க. கீரை தான் இல்லைங்களா? கீரை தவிர வேற எதுவும் எதுவும் இல்லைங்க. வாரத்தில் ஒரே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தந்தேன். அது இப்பதான் போறணுங்க. புராணா வந்தா போச்சு 2 வருஷமா போகலீங்களா? சரி. இப்போ உங்க குழந்தைய சொன்னீங்க இல்லைங்களா? அவங்க உங்க வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? போக வேண்டாம்னு தான் சொல்றாங்க சாமி. சின்னவன் போக வேண்டாம்ங்கிற. சரிங்க. நான் ஊட்டியெல்லாம் இப்ப இருக்க மாட்டேன் சாமி. நான் ஏதோ ஒரு பக்கம் நடந்துட்டு போயிட்டு இருந்தாட்ட எனக்கு நல்லா இருக்கும். சரி சரி. இப்ப பாட்டெல்லாம் பாடுவீங்களா? என்ன பாட்டு? இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். அதெல்லாம் பண்ணுங்க. சினிமா பாப்பீங்களா? டிவில? நாடகம் இல்ல சின்ன வயசுல எல்லாம் போவோம். அப்படிங்களா? எந்த யாரை பிடிக்கும்? ரொம்ப யாரே பிடிக்கிறது? எம்ஜிஆரா சிவாஜியா இல்ல? அதான் நல்ல வீடு. அப்படிங்களா? சரி சரிங்க. நல்லவங்க ஜெயில நல்லவங்க. நாம என்ன பண்றது? இப்ப உங்களுக்கு பென்ஷன் ஏதாவது வருதா? வருதுங்க. 1000 ரூபாய். அது இந்த என்ன பென்ஷனுங்க? அது பேர் தெரியுமா? அந்த பென்ஷனுக்கு என்ன பேரு? ஏதாவது தெரியல. மாசம் 1000 ரூபாய் வருது. சரி. பென்ஷனுங்களா? அது எத்தனை வருஷமா வருதுங்க? அது வருஷமா வருது. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்களுங்க.